நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே ஆடினார் அவரே அந்த மிஸ்டேக் பண்ணார். பேட் உடம்பு இங்கே இருக்குது, பேட் மட்டும் போச்சு. அதை எப்படி செகண்ட் இன்னிங்ஸில் கரெக்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போகிற பாலை ஒன்று இப்படி விட்டுருவார், இல்லைனா அவர் லைன் ஆஃப் பால் போய் ஆடினார். ஸோ அது பார்த்தீங்கன்னா மார்க்கரமோட இன்னிங்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லேட்டாக விளாண்டார். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேர்டு. ஸோ பாட்டம் ஹேண்ட் லூஸாக இருந்தது அப்படின்னா ஆடும்போது எட்ஜு பட்டாலும் கேரி ஆகாது ஸ்லிப்புக்கு. ஸ்மித் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெக்னிக்கலாக கரெக்டாக நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆனால் அவர் ரொம்ப டெக்னிக்கலாக கரெக்டாக ஆடுறாரு. ஏன் நான் சொல்கிறேன்னா லேட்டாக ஆடுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட டிஃபென்ஸ் எதுவுமே இங்கே இருக்காது, அவர் டிஃபென்ஸ் இங்கே தான் இருக்கும். பார்க்கறதுக்கு அங்கங்கே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். பவுமா இவ்வளோ தான் இருக்கும்போது மார்க்கரம் இவ்வளோ இருக்கார். ஸோ பார்க்கறதுக்கு வேணா இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனால் வந்து பவுலிங் லென்த்தாக இருக்கும்போது ரெண்டு குழம்பிடும்ல. எக்ஸாக்ட்லி, ரைட் லெஃப்ட் மாதிரியே தான். லென்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேட்டிங்க்கு. ஆனால் ரீசெண்டாக பார்க்குறப்ப ரொம்ப நுண்ணிப்பாக கவனிக்கணும்னா அவர் நிறைய எட்ஜ் வாங்குறாரு லபுஷனை பொறுத்த வரைக்கும். அது என்ன காரணம்? அவரோட பேட்டிங் ஸ்டான்ஸில் ஏதோ சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? டெக்னிக்கலாக அவர் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த பால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பால் நீங்கள் கால் வச்சிடறாரு, உட்னு வச்சிடறாரு, க்ளோஸ் பால். நான் சொன்ன மாதிரி ஒரு செகண்ட்ல டிசிஷன் எடுக்கணும். இந்த பால் அடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அது வர்றதுக்குள்ள பேட் லேட். ஸ்டார்க்கு ஏன் நியூ பால் நிறைய விக்கெட் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதுதான் ரீசன். ஏன்னா அவர் க்ளோஸாக போடுறாரு. ஸோ க்ளோஸாக போடும்போது என்ன ஆகும்னா பால் மூவ் ஆகும். ஆனால் ஆடும்போது என்ன ஆகும்னா பால் வந்து இப்படியே வந்து இங்கே இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்களேன், இங்கே ஆடிட்டு இருக்கேன், பால் இங்கே போகும். கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். நடந்து முடிஞ்ச வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை பற்றி தான் இன்றைக்கி உலகமே வந்து பேசிகிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து அதில் மார்கரமோட 136 ஆகட்டும், பவுமாவோட கேப்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் சவுத் ஆஃப்ரிக்கா எப்படி ஜெயிச்சாங்க, ஆஸ்திரேலியா எந்த இடத்துல வந்து கோட்டை விட்டாங்க அப்படின்னு பற்றி பேசுகிறதுக்காக வந்து ஃபார்மர் கிரிக்கெட்டர் கிஷோர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட இதை பற்றி நம்ம விரிவாக பேசலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லாம் பார்த்தீங்களா? நல்லா சூப்பராக பார்த்தேன். என்ன எப்படி பார்த்தீங்க? நீங்கள் வந்து மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய ப்ரெடிக்ஷன்லாம் கொடுத்தாங்க, ஆஸ்திரேலியா தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அப்படியே நேர்மாறாக வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 27 வருஷத்துக்கு அப்புறம் வந்து கோப்பை வந்து தூக்கியிருக்காங்க. எப்படி இருந்துச்சு நீங்கள் பார்க்குறப்ப? கண்டிப்பாக வந்து நானுமே வந்து ஆஸ்திரேலியா தான் ஜெயிக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் அது தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வைஸும் ஆகட்டும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் குவாலிட்டி ஆன் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து ஒரு பெட்டர் சைடாக தான் இருந்தாங்க. பட் இன்னொரு இந்த டெஸ்ட் மேட்ச் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னா, பேப்பரில் ஸ்போர்ட் விளையாட மாட்டாங்க. ஆன் த ஃபீல்டு யார் அன்றைக்கி பெட்டராக விளையாடுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஸோ அது கண்டிப்பாக இது ப்ரூவ் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் டு எவ்ரி ஒன் இஸ் எனி ஒன் கேன் பீட் எனி ஒன் ஆன் தேர் கிவன் டே. ஸோ அதனால் ஸ்போர்ட்டை வந்து எப்போவுமே நான் இன்னைக்கு தோக்க போகிறேன் அப்படின்னு நினச்சி போகாமல் எல்லா கேமுமே வந்து நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஆஸ்திரேலியாவே ஒரு பயங்கரமான ஒரு டீமாக தான் வந்தாங்க. ஹேசல்வுட் இருந்தார், கமின்ஸ் இருந்தாங்க, ஸ்டார்க் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பவுலிங் லைனப் இருக்கக்கூடிய ஒரு டீம். அந்த பக்கமும் அதுக்கு செலக்ட டீம் இல்லை. அப்படி இருந்தாலும் கூட ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமான ஒரு பிளேயர்ஸ் இருந்தாங்க. அப்படி இருக்க டீமை எப்படி சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இது பண்ணாங்க? சவுத் ஆஃப்ரிக்கா எப்படி மென்டலாக எப்படி ப்ரிப்பேர் ஆகியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஆஸ் எ கோச்சா? ஐ திங்க் சவுத் ஆஃப்ரிக்கா வாஸ் பெட்டர் ப்ரிப்பேர்ட் நினைக்கிறேன். நீ வந்து ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்குறோம். பட் அதனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது எப்படி தோணுச்சு அப்படின்னா, ரெண்டு டீமோட பாடி லாங்குவேஜ் எப்படி தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இது ஜெயிச்சே ஆகணும் அந்த ஒரு மைண்ட் செட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்த மாதிரி இருந்தது. அந்த அதர் ரெண்டு ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அப்படி இருக்க மாட்டாங்க. பட் இந்த தடவை எப்படி தோணுச்சு எனக்கு அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்கா தானே ஃபெடரி கேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து சோக் ஆகிடுவாங்க. அந்த வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது, பட் ஆனால் அந்த வேர்டு தான் எல்லா இடத்துலையும். இன்ஃபேக்ட் நீங்கள் WTC ஃபைனல் முன்னாடி பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவும் ஃபைனல் எப்படி இருந்தாலும் தோத்துற போகிறாங்க அப்படி அந்த ஒரு மைண்ட் செட் ஆஸ்திரேலியாவுக்கு வந்துருச்சோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க எல்லாரோட பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டே கிடையாது. அக்ரெசிவ்னா ஆஸ்திரேலியா 10 இயர்ஸ் முன்னாடி இருந்த மாதிரி இந்த பழைய ஆஸ்திரேலியா இல்லை, பழைய ஆஸ்திரேலியா அந்த மாதிரி கிடையாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் கமின்ஸ் கேப்டன்சி எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி திட்டுறது இல்லைனாலும் ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவங்களோட பேட்டிங்காக இருக்கட்டும், அவங்க பவுலிங்காக இருக்கட்டும், அது வந்து சுத்தமாக இல்லை. எஸ்பெஷலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆஸ்திரேலியா வந்து கிட்டத்தட்ட கவாஜா வந்து ஐ திங்க் 25-30 பால்ஸ் ரன்னே அடிக்கல. ஸோ அவரோட இன்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா விட்டுட்டே இருந்தார். சரி அவங்க வந்து லூஸ் பால்ஸ் போடுவாங்கன்னு. ஸோ அந்த இன்டென்ட் இல்லாத போது ஐ திங்க் அங்கே தான் வந்து ஆஸ்திரேலியா அவங்களோட இன்டென்ட் பாடி லாங்குவேஜ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா என்ன நினச்சிட்டு இந்த கேம்குள்ள நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க அவங்க வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு. லைஃப்பில் வந்து ஒரு சில வெற்றிகள் வந்து ரொம்ப முக்கியமாக படும். அது மாதிரி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து இந்த வெற்றி ரொம்ப கட்டாயமான ஒரு வெற்றி அப்படி பார்த்துருப்பாங்க. ஏன்னா அந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சப்போ வந்து டேல் ஸ்டெயின்லேருந்து ABD வில்லியர்ஸ்லேருந்து கிரேம் ஸ்மித் வரைக்கும் எல்லாருமே ஒரு மாதிரி இப்போ ஜெயிஷ்டமாரா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அவங்க என்ன இப்படி அந்த இதுக்கு ப்ரிப்பேர் ஆகியிருந்திருப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட
பிளேயர்ஸ் 15 பேரை தவிர இவங்க ஃபார்மர் பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவங்க விளாண்டு ஜெயிச்ச அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அந்த கண்ட்ரிக்கு அந்த வின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் வந்து எவ்வளோ 98 ஜெயிச்சாங்க, அதுக்கப்புறம் இப்போ தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ லாங் டைம். அவங்கள மாதிரி ஒரு கிரிக்கெட் எக்கச்சக்கமாக சூப்பர் ஸ்டார்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அந்த கண்ட்ரிலேருந்து இவ்வளோ சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து ஒரு டோர்னமெண்ட் ஜெயிக்கல அப்படின்னா அந்த மங்கி ஆஃப் த பேக்னு சொல்லுவாங்க. அந்த மங்கி ஆஃப் த பேக் போயிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் ஐ திங்க் சவுத் ஆஃப்ரிக்கா மைட் வின் அ லாட் மோர் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறது எப்போவுமே வந்து ஒரு கஷ்டம். அதே மாதிரி இந்த 2025 ஐ திங்க் நிறைய பேருக்கு இந்த ஃபஸ்ட்டு ட்ராஃபி நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு. ஆர்சிபி ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நிறைய ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால ஆனால் கண்டிப்பாக வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விக்ட்ரி. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறப்ப மார்கரமோட 136 வந்து இந்த இயரில் மட்டும் இல்லை, இந்த டிக்கெட்லேயே வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படின்னா மார்கரம் டெக்னிக்கலாக எப்படி ப்ரிப்பேர் ஆகிருப்பார் அந்த மேட்ச்சில், அது எப்படி அவர் அவ்வளோ ரன் அடித்தார்? ஓகே, ஐ திங்க் இம்பார்ட்டன்ஸ் டெஸ்ட் இன்னிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். பட் ஆனால் டெஸ்ட் குவாலிட்டி, பேட்டிங் குவாலிட்டி, 4th இன்னிங்ஸ் பேட்டிங் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பெட்டர் நான் நாக்ஸ் பார்த்துருக்கேன். பட் ஆனால் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ஒரு ஃபைனல் ஆஸ்திரேலியா அகெயின்ஸ்டா அப்படின்னு பார்க்கும்போது திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லுவேன். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக நீங்கள் கேட்டிங்க, ஆக்சுவலாக ரொம்ப சாலிடான பேட்ஸ்மேன் மார்க்கரம் வந்து நிறைய நம்ம டீம் கிட்டத்தட்ட கேஎல் ராகுல் மாதிரி சாலிட், டெக்னிக்கலி வெரி சாலிட். பட் இஸ் நாட் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களோட பொட்டன்ஷியலுக்கு யூ ஹவ் நாட் ஃபுல்லி யூட்டிலைஸ்ட் அப்படின்னு. ஸோ மார்க்ரம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி பிளேயர் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஜென்ரேஷன் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா தே cannot ஸ்கோர் ரன்ஸ் when the ball is moving or turning. ஏன் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி தே ஆர் நாட் ஸ்ட்ராங். ஐ டெல் 2-3 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக மைண்டில் பார்த்தீங்கன்னா T20 மைண்ட் செட் தான், அதாவது அடிக்கிறது. டெக்னிக்கலாக அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட பேக் லெஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்போ வருது, விச் இஸ் ஈஸி டு ஹிட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரும்போது என்ன ஆகும்னா வித் இது இப்படி அடிக்கலாம், இப்படி வந்தீங்கன்னா இப்படி அடிக்கலாம். பட் டெஸ்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அதே இதுலேருந்து இப்படி வருது அப்படின்னா என்ன ஆகுதுன்னா 2 ரீசன். ஒன்று பேக் லெஃப்ட், இன்னொன்று கால். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆடும்போதெல்லாம் 90s ஏர்லி 2000s ஃபஸ்ட்டு கோச் என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கால் ஃப்ரண்ட் ஃபுட்னா உங்கள் கால் முன்னாடி போகணும், அக்ராஸ் போகணும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா லெவல்லையும் எடுத்துக்கலாம். டெஸ்ட் லெவலே பார்த்தீங்கன்னா கால் இவ்வளோ தான் போகுது, வெறும் கை மட்டும்தான் போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஆடுறாங்க. ஃபுட்வொர்க் கம்மியாக இருக்குது. ஃபுட்வொர்க் கம்மி இல்லை, ஃபுட்வொர்க்கே இல்லை. அது என்ன ஆகுதுன்னா நல்ல பேட்டிங் விக்கெட்ஸ்லாம் அப்படியே ஆடிடலாம், வித் த லைன் சொல்லுவாங்க, அப்படியே லைனோட ஆடிடலாம். பட் பால் வந்து லைட்டாக மூவ் ஆகும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பேரோட டிஃபென்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கால் இவ்வளோ தான் இருக்குது. பேட்டிங்கேருந்து வரதுனால என்ன ஆகுதுன்னா இப்படி ஆடுறாங்க. இவ்வளோ கேப் இருந்ததுன்னா பால் இல்லை யானையே உள்ளே போகும். அவ்வளோ கேப் இருக்கவே கூடாது பேட்டிங்கில். இந்த மாதிரி பேட்டிங் ஆடினாங்கன்னா நாங்கள் எங்கே ஆடும்போது கோச் வந்து அப்படியே வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஸோ ஜென்ரலி என்ன பார்த்தீங்கன்னா மார்க்கரம் எதனால் ரன் அடிக்கிறாரு அப்படின்னா அவரோட டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச்செலாம் பண்ண மாட்டார். நான் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ண அவசியம் கிடையாது. பட் ஸ்ட்ரெச் பண்ணும்போது பேட் அவருக்கு நான் வந்து லெஃப்ட் ஹேண்டர்னா உங்களுக்கு லெஃப்ட்டில் பண்ணி காமிக்கிறேன், பட் ரைட் ஹேண்டரில் அவர் மார்க்கரம். ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட நல்ல பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் டெஸ்ட்டில் ரன் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். மீனிங் குட் பால்ஸை டிஃபெண்ட் பண்ணணும், அப்போ லூஸ் பால்ஸ் 4 அடிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா எல்லாரும் டிஃபென்ஸ் இங்கே ஆடுறாங்க, ஆனால் முன்னாடி சொன்ன இவ்வளோ கேப் இருக்குது. ஸோ மார்க்கம் இந்த இன்னிங்ஸ் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா லேட்டாக ஆடினார், இங்கே தான் ஆடினார் டிஃபென்ஸ். ஓகே. ஸோ இங்கே ஆடும்போது என்ன ஆகும்னா பீட்டுன்னு ஆனாலும் இங்கே பட்டு இங்கே பட்டுரும், இல்லைனா வெளில பால் போனாலும் இப்படி போயிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி போயிடும். ஸோ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க இங்கே ஆடுறாங்க. ஸோ இவ்வளோ கேப் இருந்தால் உள்ளே போயிடுது. ஸோ எல்லாரோட ப்ராப்ளம் அதுதான். மார்க்கம் அது ஒன்று நல்லா பண்ணார், நல்ல டிஃபென்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக ஆடினார். மெயினாக டிஃபென்ஸ் ஸ்ட்ராங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட இன்டென்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரன் அடிக்கணும்னு தான் இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 0 அந்த அவுட் ஆகும்போது கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் இங்கே ஆடினார். நீங்கள் நான் ரைட்டில் பண்ணி காமிக்கிறேன். கிட்டத்தட்ட அவர் என்ன பண்ணாருன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே ஆடினார். அவரே அந்த மிஸ்டேக் பண்ணார். பேட் உடம்பு இங்கே இருக்குது, பேட் மட்டும் போச்சு. ஸோ என்ன ஆச்சுன்னா அது பட்டு உள்ள இன்சைட் ஆகிடுச்சு. அதை எப்படி செகண்ட் இன்னிங்ஸில் கரெக்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போகிற பாலை ஒன்று இப்படி விட்டுருவார், இல்லைனா அவர் லைன் ஆஃப் பால் போய் ஆடினார். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் அதுதான் கரெக்ட் பண்ணார். என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக விழுந்தாலும் ஒன்று விட்டுருவார், இல்லைனா லைனுக்கு போயிட்டு இங்கே ஆடிடுவார். ஸோ மற்றவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பேட்டை மட்டும்தான் விடுவாங்க இப்படி. ஓகே. ஸோ அது விடும்போது என்ன ஆகுனா எட்ஜ் பட்டு போயிடுது. இவர் ஒன்று ஃபாலை விட்டுருவார், இல்லைனா வந்து கரெக்டாக இங்கே வந்து அதாவது பேட்டை அவர் ஈஸியாக விடலை, வெளியில் விட்டாலும் லேட்டாக ஆடினார். ஸோ அது பார்த்தீங்கன்னா மார்க்கரமோட இன்னிங்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லேட்டாக விளாண்டார். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேர்டு.
அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் ஹேசல்வுட் கமின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் தோ தே ஆர் கிரேட் bowlers எல்லாருக்கும் தெரியும் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு. அந்த லென்த் அடிக்க போகிறாங்க, அங்கேருந்து ஒன்று பால் வெளில போகும் இல்லை உள்ளே வரும், அதுதான் தெரியும். அதுதான் எக்ஸாக்ட்லி அவங்க பிளானா இருக்க போகுது. எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால என்ன பண்ணாருன்னா அவர் லேட்டாக ஆடினார். மெயின் இந்த இன்னிங்ஸோட இதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக ஆடினார், பாடி க்ளோஸாக விளாண்டார், பேட்டை வுட்ல பாடி க்ளோஸாக ஆடினார். பட் டெஃபினெட்லி செம இன்னிங்ஸு. பட் இதோட பெட்டர் இன்னிங்ஸ் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நோட் பண்ணால் முன்னாடி சொன்ன மாதிரி தேர்ட் டே பேட்டிங் ஆடும்போது பேட்டிங் கண்டிஷன்ஸ் வாஸ் ஸ்லைட்லி ஈஸியர். ஈஸியாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு மூவ் ஆகல. நீங்கள் டிகிரி ஆஃப் ஸ்விங் அண்ட் இது பார்த்தம்போது கூட ஃபர்ஸ்ட் 2 நாள் ஆனது வந்து தேர்ட் டே ஆளு. ஸோ அதனால அவர் அந்த பேட்டிங் கண்டிஷன்ஸை பக்காவாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இன்னொரு அடுத்து பவுமாவோட பேட்டிங் இப்போ வந்து நிறைய பேர் பேசுகிறப்ப சொல்கிறாங்க மார்க்ரமரோட 136 நீங்கள் பேசுகிறீங்க, சேம் டைம் வந்து பவுமாவோட 66 நீங்கள் பேசி ஆகணும். ஏன்னா இன்னிங்ஸ் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணார் அவர் தான். ஏன்னா அவர் மற்ற பிளேயரை நம்பாமல் அவருக்கு அந்த கிராம் செஞ்சுரியெல்லாம் பிரச்சனையெல்லாம் இருந்தாலும் கூட அவரே நின்று ஆனார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பவுமாவோட பேட்டிங்கில் என்ன நீங்கள் பார்த்தீங்க? கிட்டத்தட்ட அதே தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்ரம் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணார். என்னன்னு பார்த்தீங்கன்னா லேட்டாக விளாண்டாரு, அதுக்கப்புறம் நிறைய பால் விட்டார். எட்ஜு வாங்குற மாதிரி இருந்தால் கூட ரொம்ப பாட்டம் ஹேண்ட் லூஸாக விளாண்டோம் அப்படி சொல்லுவாங்க. ஜென்ரலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் ஹேண்டர்னா இது என்னோட பாட்டம் ஹேண்டு. ஸோ பாட்டம் ஹேண்ட் லூஸாக இருந்தது அப்படின்னா ஆடும்போது எட்ஜு பட்டாலும் கேரி ஆகாது ஸ்லிப்புக்கு. ஸோ நிறைய பேரோட ப்ராப்ளம் என்னென்னா T20 வந்ததுலேருந்து பவருக்கு இந்த ஹேண்டு வேணும், பவருக்கு இந்த ஹேண்ட் தான் இம்பார்ட்டன்ட், பாட்டம் ஹேண்ட். ஸோ இப்படி அடிக்கும்போது தான் போகும். ஸோ எல்லாருக்கும் என்ன ஆகுதுன்னா இந்த பாட்டம் ஹேண்ட் இப்போ ஸ்ட்ராங்காக ஆனதுனால டிஃபென்ஸ் ஆடும்போது கூட க்ரீன், நீங்கள் பவுமா கேட்கும்போது நான் க்ரீன் பற்றி பேசுகிறேன். க்ரீன் 2 இன்னிங்ஸ் என்ன பண்ணாருன்னா அவரோட பாட்டம் ஹேண்ட் இப்போ ரைட் ஹேண்டர்னா இப்படி இருக்கும், பாட்டம் ஹேண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு அடிக்கிறாரு. அடிக்கும்போது என்ன ஆகும்னா எட்ஜு பட்டுதுன்னா ஸ்லிப்பு கேரி ஆகும். இதுவே நீங்கள் வந்து டெக்னிக்கலாக பேசும்போது ஸ்மித் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெக்னிக்கலாக கரெக்டில் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆனால் அவர் ரொம்ப டெக்னிக்கலாக கரெக்டாக ஆடுறாரு. ஏன் நான் சொல்கிறேன்னா ஸ்மித் வந்து நீங்கள் நிறைய மூவ் ஆகிற மாதிரியே இருக்கும், ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுலர் போடும்போது அவர் ஹெட்டு ஸ்டில்லாக இருக்கும், லேட்டாக ஆடுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட டிஃபென்ஸ் எதுவுமே இங்கே இருக்காது, அவர் டிஃபென்ஸ் இங்கே தான் இருக்கும், இங்கே ஆட மாட்டார். பார்க்கறதுக்கு அங்கங்கே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் ஆக்சுவலி அவர் டெக்னிக்கலாக கரெக்டாக இருக்காரு. இல்லைனா இந்த லெவலில் அடிக்க முடியாது இவ்வளோ ரன்னு. ஸோ டெக்னிக்கலாக அவர் என்னன்னா அவரோட அதாவது செட்டப் சொல்லுவாங்க, அவரோட செட்டப் வித்தியாசமாக இருக்குது மற்றவங்களோட. ஆனால் அவர் ஆடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹெட்டு பாலு கை எல்லாமே கரெக்டாக இருக்கும். அவர் கால் மூவ் ஆக மாட்டேது நீங்கள் அடுத்தது கேட்கலாம், ஆனால் அது ஒன் ஆஃப் த வெரி யூனிக் பேட்ஸ்மேன். கால் அவருக்கு மூவ் ஆக வேண்டாம், ஏன்னா மற்றதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பவுமா மார்க்ரம் வந்து 2 பேரும் ரொம்ப டெக்னிக்கலி சாலிட் பேட்ஸ்மேன். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெட்டாக இருக்கட்டும் இல்லை க்ரீனாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து தே மைட் பி ஸ்கோரிங் ரன்ஸ், பட் ஆனால் அவங்க வந்து டெக்னிக்கலாக அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். பவுமாவோட ஹைட்டு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்க வாய்ப்பு இருக்கா? சம்டைம்ஸ் அவருக்கு அது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி ஒரு ஷார்ட்டர் பேட்ஸ்மேன் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் முன்னாடி போடணும். ஒரு கமின்ஸாக இருக்கட்டும், ஒரு ரேசல்ட்டாக இருக்கட்டும், 8 மீட்டர்ஸ் சொல்லுவாங்க, 6 to 8 மீட்டர்ஸ் வந்து மற்றவங்களுக்கு அது குட் லென்த் பால். இவர் ஹைட்டாக கம்மியாக இருக்கிறதுனால அது நல்ல ஷார்ட் பால். ஸோ அவர் பின்னாடி போய் ஈஸியாக ஆடிடுறாரு. ஸோ ஒரு பவுலராக இருக்கும்போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ ஒரு ஷார்ட்டர் பேட்ஸ்மேனுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போடணும், இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போடணும் பேட்ஸ்மேனுக்கு. ஸோ இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஸோ அதனால வந்து அவரோட ஹைட் வந்து பெரிய அட்வான்டேஜ். எஸ்பெஷலி நம்ம ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டர் சொல்லுவோம் காம்பினேஷன். அதே மாதிரி நிறைய பேர் யோசிக்காதது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட் டிஃபரன்ஸ். நீங்கள் நல்ல பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தீங்க. ஹைட் டிஃபரன்ஸ் வேறு. எஸ்பெஷலி பவுமா இவ்வளோ தான் இருக்கும்போது மார்க்ரம் இவ்வளோ இருக்கார். ஸோ பார்க்கறதுக்கு வேணா இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும், ஆனால் வந்து பவுலிங் லென்த்தாக இருக்கும்போது குழம்பிடும்ல. எக்ஸாக்ட்லி ரைட் லெஃப்ட் மாதிரியே தான். லென்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேட்டிங்க்கு. ஏன்னா நீங்கள் அங்கேயே விழுந்துச்சு அப்படின்னா அவர் பின்னாடி போய் ஈஸியாக விளையாண்டுறாரு. ஸோ இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போடணுங்கும் போது க்ளோஸாக விழுந்துருது. ஸோ அதனால ரொம்ப குட் பாயிண்ட் அது. அவரோட ஹைட்டும் வந்து அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதனால நீங்கள் ஹிஸ்டாரிக்கலி எடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிற பேட்ஸ்மேன் வந்து இது நல்லா ஆடுவாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சச்சின் எடுத்துக்கலாம், சச்சினாக இருக்கட்டும், கவாஸ்கராக இருக்கட்டும், எல்லாரும் பட்டோடியார், இவர் ஜிஆர் விஸ்வநாதா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த கட் ஷாட் புல் ஷாட் நல்லா ஆடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஹைட் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னொன்று எங்கே விழுந்தாலுமே அவங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மற்ற பேட்ஸ்மேனுக்கு அது குட் லென்த் பால், ஹைட்டு கம்மியாக இருக்கும், அதே லென்த் என்ன ஆகும்னா ஷார்ட் பாலாக இருக்கும், ஈஸியாக அடிச்சிருவாங்க. ஸோ அதனால ஹைட் வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அவருக்கு பவுமா. இன்னொரு பக்கம் யாரும் பேசாத ஒரு விஷயம், பட் அது முல்டரோட அந்த டிஃபென்ஸை வந்து நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விமர்சிச்சாங்க. நிறைய பால் ஆடுறாரு, ஒரு பேட்ஸ்மேனாக வந்து நீங்கள் பாலை வந்து விட்டுறது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ரன் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. முல்டரும் அதே மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் ஆனார் இல்லையா? கிட்டத்தட்ட குட் பாயிண்ட். திரும்பியும் முல்டரோட இன்னிங்ஸ் நிறைய பேர் ஆக்சுவலி அதான் நான் முன்னாடி ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே சொன்னேன், அதாவது ஒரு டீமாக விளாண்டாங்கன்னு. கரெக்ட். ஈவன் தோ டீம் கிரிக்கெட் வந்து இண்டிவிஜுவல்ஸ்னால் ஜெயிச்சு கொடுக்க முடியும்னா கூட சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டோர்னமெண்ட்ஸ் ஜெயிச்ச டோர்னமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு 4 பால் தான் ஆடிருப்பாங்க T20ல, ஆனால் அந்த 4 பால்னால ஜெயிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த முல்டரோட இன்னிங்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த டார்கெட் அந்த விக்கெட்டில் ஆஸ்திரேலியா ஜெயிக்கணும்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 30-3 இருந்திருந்தால் தான் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா நியூ பாலில் மட்டும்தான் ஏதாவது ஆகிட்டு இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 20 ஓவர் அவர் வந்து நல்ல பேஷண்ட்டாக விளையாண்டார். ஸோ ஒரு 20 overs ஃபார் 1ங்கும் போது அங்கேயே ஆஸ்திரேலியா காலி. ஸோ அதனால் முல்டரோட இன்னிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு அப்படின்னா இந்த நியூ பாலை வந்து பழசாக்குறது. இன்னொன்று ஆஸ்திரேலியாவில் ஸ்டீவன் ஸ்மித் வந்து எந்த அளவுக்கு பெருசாக பேசப்பட்டு அவர் சாதிச்சாரோ அதற்கு ஈக்குவலாக வந்து அவரோட சிசியப்பிள்ளை லபுஷேனை வந்து எல்லாருமே பாராட்டினாங்க. அவரோட டெக்னிக்கலும் அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் ரீசெண்டாக பார்க்குறப்ப ரொம்ப நுண்ணிப்பாக கவனிக்கணும்னா அவர் நிறைய எட்ஜ் வாங்குறாரு லபுஷேனை பொறுத்த வரைக்கும். அது என்ன காரணம்? அவரோட பேட்டிங் ஸ்டான்ஸில் ஏதோ சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? டெக்னிக்கலாக அவர் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவரோட மைண்ட் செட் வந்து நிறைய விடணும். அவர் பார்த்தீங்கன்னா 50 பால் ஆடினார்னா 45 பால் விடணும்னு நினைக்கிறாரு. ஸோ நீங்கள் பேட்டிங் ஆடணும் அப்படின்னா எதுக்கு நீங்கள் போகிறீங்க? பேட்டிங் எதுக்கு ஆட போகிறீங்க? ரன் அடிக்கணும். எக்ஸாக்ட்லி. நீங்கள் வந்து எவ்வளோ பால் விடுறீங்கிறது கணக்கு கிடையாது. இப்போ நான் லபுஷனாக இருந்தேன் அப்படின்னா நீங்கள் பவுலராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே போட்டால் அவன் விட்டுருவான், அதனால் அங்கே தான் போடுவேன். எவ்வளோ நேரம் விட முடியும்? ஸோ அது என்ன ஆகுதுன்னா மைண்ட் செட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு மைண்ட் செட் வந்து நீங்கள் விடணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு க்ளோஸ் பால் இருக்கும், அது வந்து ஈஸியாக ஃபோர் அடிக்க வேண்டிய பால். ஆனால் அந்த மைண்ட் செட் என்ன ஆகும்னா இந்த பால் நான் விடணுன்னே நீங்கள் ஆடிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஈஸி பாலை வந்து என்ன ஆகும்னா லாஸ்ட் மினிட்ல இந்த பால் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆடும்போது என்ன ஆகுதுன்னா பேட் லேட்டாக வருது அவருக்கு. நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய எட்ஜ் ஆகுது. இது பால் முன்னாடி அவர் எப்படி நின்னாரு ஸ்டான்ஸ், அவர் என்ன எப்படி அதை இது பண்ண முடியுமா? ஸோ அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் இப்போலாம் வந்து ஜென்ரலாக ஹாஃப் அண்ட் மிடில் தான் நிற்கிறார். ஸோ என்ன ஆகுதுன்னா அப்படி நிற்கும்போது அவர் வந்து அவர் இங்கே நிற்கிறதுனால கொஞ்சம் பால் வெளியில் விழுந்தாலும் என்ன பண்ணுறாருன்னா விட்டுணும்னு நினைக்கிறாரு, அப்படியே விட்டுறாரு. அது நல்லா இருக்கு. 10 பால் நல்லா இருக்கு, 5 பால் நல்லா இருக்கு, 20 பால் நல்லா இருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னா விட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவரோட சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன சொல்லுதுன்னா ரன் அடிக்கணும், அதுக்கு தான் உள்ளே வந்திருக்கும். ரன் அடிக்கணும்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா பால், ஏன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வந்து எல்லாமே ஸ்பிளிட் ஆஃப் செகண்டில் நடக்கிறது. ஏன்னா அவங்க போட்டு ரியாக்ட் பண்ண டைம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் என்ன ஆகுதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே விழுறது நான் சொல்கிறேன் பாருங்க, இது வந்து ஓவர் பிச்ட் பால். ஸோ அவர் மைண்ட் செட் ரன் அடிக்கணும்னு இருந்ததுன்னா ஓவர் பிச்ட் பாலை காலை போட்டு டமால் அடிச்சிருவாரு. இப்படிதான் பண்ணிட்டு இருந்தார் 2 years முன்னாடி. அவர் அப்போ என்ன பண்ணாருன்னா ரன் அடிச்சிட்டு இருக்கும் போது விடுவார். இப்போ விடும்போது ரன் அடிக்கணும்னு பார்க்குறாரு, அது முடியாது. ஸோ அது என்ன ஆகுதுன்னா இங்கே விழுற பால், இந்த பால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பால் நீங்கள் கால் வச்சிடறாரு, விடணுன்னே வச்சிடறாரு, க்ளோஸ் பால். நான் சொன்ன மாதிரி ஒரு செகண்ட்ல டிசிஷன் எடுக்கணும். இந்த பால் அடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அது வர்றதுக்குள்ள பேட் லேட். நீங்க உங்களுக்கே தெரியும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வந்து ஒரு செகண்ட் கூட இருக்காது, half a secondல you have to bat. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது எடுத்துகிட்டு வரும்போது எட்ஜ் வாங்கிட்டு. இப்போ இது வந்து எப்படி ஒரு டெஸ்ட்டில் வந்து பெஸ்ட் பேட்ஸ்மேனாக இருக்கிறவங்க அவங்க எப்படி இதை கால்குலேட் பண்ணுறாங்க? நீங்கள் சொன்னீங்க இது வந்து ஒரு ஆஃப் செகண்ட்ஸ் கூட இருக்காது, விடணுமா லெஃப்ட் பண்ணணுமா அப்படின்றது எப்படி அவங்க ப்ராப்பர் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஆக்சுவலி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு போன எல்லாருமே எல்லாருமே குட் பிளேயர்ஸ். அதனால் அந்த லெவலுக்கு போயிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபாஸ்ட்டாக வரது பாலை வந்து ரியாக்ட் பண்ணி ஆட வைக்கிறது, அது இல்லாமல் அந்த மசில் மெமரின்னு சொல்லுவாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு மசில் மெமரி. நம்ம டிரைவிங் எல்லாம் மசில் மெமரி தானே. எக்ஸாக்ட்லி. நீங்கள் ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டும் போது என்ன பண்ணுவீங்க, பார்த்து காலில் வந்து கிளச் எங்கே இருக்குது, கியர் எங்கே இருக்குது, கார் ஓட்டும் போது ஃபர்ஸ்ட்டில் இருக்கா பார்த்து ஓட்டுறீங்க. ஒரு 2 வருஷம் ஓட்டுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க, நம்ம பார்க்க யோசிக்க கூட மாட்டோம். அது அந்த ஸ்பீடு வந்துன்னா நீங்கள் கியரை குறைச்சிருவீங்க. ஸோ அதுதான் மசில் மெமரி. ஸோ அந்த மாதிரி பேட்டிங் ஆடும்போது ஏன்னா அந்த லெவலில் மசில் மெமரி இருந்தால் மட்டும்தான் விளையாட முடியும், பாலை பார்த்தெல்லாம் விளையாட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு அங்கே பிச்சாது அப்படின்னா ஷார்ட் பால் இப்படி அப்படிலாம் இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக அங்கே பால் பார்த்தோன்னே அங்கே போயிடுவாங்க. அதான் மசில் ப்ராக்டிஸில் வருமா? ப்ராக்டிஸில் தான் வரும் ஆப்வியஸ்லி. நீங்கள் விளையாட அதனால தான் வந்து நீங்கள் ஏன் வந்து நல்லா ஆடுற கண்ட்ரீஸ்லாம் ஏன் நல்லா பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து எல்லாம் 10 வயசுலேருந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரே விஷயத்தை நீங்கள் 20 வருஷம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் நீங்கள் மாஸ்டர் ஆகிடுவீங்க. ஸோ அப்படி தான் வராங்க. ஸோ அது என்ன ஆகுதுன்னா மாஸ்டர் ஆகிட்டு அந்த மசில் மெமரி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இதே மார்னஸ் லாபுஷன் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் முன்னாடி விளையாண்டு இருந்தார் நல்லா. அவர் ஏன் இப்போ அடிக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா மைண்டு தான். ஸோ எல்லாமே அந்த லெவல் வந்து மைண்டு தான் காரணம். இப்போ அவர் வந்து கான்ஃபிடென்ட்டாக கிடையாது. ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது மட்டும்தான் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ். நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் கேம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஈஸி. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் ரொம்ப ஈஸியாக ரன் அடிக்கிறாங்கன்னு, கிடையாது. இட் இஸ் வெரி வெரி டஃப். மைண்டு தான் காரணம். அண்ட் ஆல்சோ இப்போ அவர் நல்லாவே தெரியுது உள்ளே வந்தாலே அவர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு அப்படின்னா ஹீஸ் நாட். ஆக்சுவலாக ஒரு கிரீஸுக்கு வரப்போ பேட்ஸ்மேன் வந்து அந்த பழைய கான்ஃபிடென்ட்ல இல்லை அவருக்கு அப்படின்னாலே அது பவுலருக்கு ஒரு அட்வான்டேஜ் தானே. எக்ஸாக்ட்லி, அதுதான் நான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்போ மார்னஸ் நான் இங்கே நிற்கிறார், நீங்கள் பவுலர் அப்படின்னா எப்படியும் லெஃப்ட் தான் பண்ண போறாப்ல, அங்கே போட்டால் விட போறாரு, நம்ம அங்கேயே போடுவோம், பேஷன்ஸை ட்ரை பண்ணுவோம்.
ஏன்னா அங்கே இருக்கிறவரும் இன்டர்நேஷனல் பிளேயர் தான். பவுலருக்கு வந்து ஏன்னா அவரும் அந்த லெவல் தாண்டி தான் வந்திருப்பாரு. கொட்டை போட்டு எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால வந்து அவங்களும் அந்த தெரியும். ஸோ வந்து ஆனால் எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோலியோ இல்லை ஸ்மித்தோ இருக்கட்டும் ஆடும்போது ஏன் அந்த லெவலுக்கு போனாங்க அப்படின்னா அவங்க வந்து ரன் அடிக்கணும்னு பார்க்குறாங்க. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் நான் சொன்ன மாதிரி எந்த ஃபார்மேட் இருந்தாலும் ரன் அடிக்கணும். ஸோ ஒரு ஸ்மித்துக்கு போடும்போது எனக்கு தெரியும் லூஸ் பால் போட்டால் அடிச்சிருவாருன்னு. ஸோ ப்ரெஷர். ஸோ அவருக்கு மைண்டில் இருந்து வேறெல்லாம் ஓடிட்டு இருக்கும் பவுலருக்கு. ஆனால் நான் மார்னஸுக்கு இப்போ நான் போடும்போது ஒன்று தான் எனக்கு மைண்டில் ஒன்றுமே கிடையாது. ஓடி போய் அவுட் ஆஃப் ஸ்டம்ப் போடணும், அவர் விட்டுருவார். இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷனில் பெஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட் பேட்ஸ்மேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 பேரை சொல்லுங்களேன். யாரை சொல்லுவீங்க? கண்டிப்பாக ராகுல் ஒன்று. கேஎல் ராகுல். ஏன்னா அவரோட டெக்னிக் வந்து ரொம்ப சாலிடு. அவர் இன்டென்ட் வந்து ரன் அடிக்கணும் அப்படின்னு. ஸோ டெஃபினெட்லி கேஎல் ராகுல் ஒன்று இருப்பார். இன்னொன்று ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே தான், ரன் அடிச்சுட்டே இருக்குன்னு நினைக்கிறாரு. அண்ட் ஆல்சோ அவரோட டெக்னிக் பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்குது. நீங்கள் ஃபாஸ்ட் பாலராக இருக்கட்டும் ஸ்பின்னராக இருக்கட்டும் வந்து ரொம்ப சாலிடாக ஆடுறாரு. ஸோ டெக்னிக் வைஸ் ஐ திங்க் ரச்சின் ரவீந்திரா இஸ் குட். ராகுல் சொன்னேன். இன்னொன்று வந்து கில் சொல்கிறாங்க, பட் கில் நான் ஒத்துக்க மாட்டேன். இன்னும் ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸில் இஸ் நாட் அ குட் இனஃப் டெக்னிக் டு சர்வை ஃபார் லாங். ஸோ கில் அந்த இதில் வரமாட்டார். வேறு யார்? ஆஸ்திரேலியா பெரிய ஒரு ரூட்டெல்லாம் நீங்கள் ரூட்லாம் அடுத்த ஜென்ரேஷன் ரூட்லாம் முடிச்சிட்டாரு. நான் சொல்கிறது அடுத்த ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற இதில் சொல்கிறேன் நான். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேற ரவீந்திரா ஒன்று சொல்லலாம், இவர் சொல்லலாம், ராகுல் ஒன்று சொல்லலாம். வேறு யார் டக்குன்னு இன்னொருத்தர் யாரும் வரமாட்டேங்குது எனக்கு. ஏன்னா நிறைய இருக்காங்க, பட் அந்த சாலிடாக இவர் உள்ளே போனார்னா 50 பால் ஆடுவார் 60 பால் ஆடுவார் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நான் சொல்கிறது எல்லாமே வந்து டெஸ்டிங் கண்டிஷன்ஸில் பால் ஸ்விங் ஆகட்டும், எப்படியான பால் எப்படி ஆனாலும் ரியாக்ட் பண்ணாலும் அதுக்கு அதாவது ஃப்ளாட் கண்டிஷன்ஸில் ரன் அடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலில் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. பட் ஆனால் ட்ரையிங் கண்டிஷன்ஸில் டேர்ன் ஆகுது, ஸ்பின் ஆகுது, ஸ்விங் ஆகுது. அப்படிங்கும்போது இப்போதைக்கு நீங்கள் 3 கேட்டிங்க, எனக்கு 2 தான் ஞாபகம் வருது. இன்னொன்று முக்கியமான கொஸ்டின், நீங்கள் லெஃப்ட் ஹேண்டர்னால இந்த கேள்வி கேட்குறேன். ஐபிஎல் பார்த்த எல்லாருக்கும் வந்து வைபவ் சூரியவம்சியோட பேட்டிங்கை பார்த்து எல்லாருக்கும் ஒரு வாவ் அப்படின்ற மூமெண்ட் தான் இருந்துச்சு. ஒரு சின்ன பையன் எப்படி அவனால் வந்து அவ்வளோ பவர் ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படின்னு, எப்படி வைபவ் சூரியவம்சியால் அந்த பவர் ஜென்ரேட் பண்ண முடியுது? அது முன்னாடி நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், அவங்களோட பேக் லிஃப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம டைமில் ஃபார் எக்ஸாம்பிள் 90s அண்ட் ஏர்லி 2000s ஜென்ரலி எல்லாரோடது கீழே இருந்துடும். ஸோ 1, 2 இப்படி தான் இருந்தது தவிர இப்போ வந்து அந்த 1 நிறுத்திட்டாங்க. ஸோ ஒரு டைம் கம்மி ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு பவர் வந்து இங்கேருந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இப்படி அவங்க ஸ்விங்கே இங்கேருந்து இருக்கும்போது அவங்க பேட் ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. அண்ட் ஆல்சோ ஐ திங்க் அபினவ் முகுந்த் ஒரு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நினைக்கிறேன் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவரோட ஏன் வந்து அது ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார். அவரோட பேட் கிரிப்பே பார்த்தீங்கன்னா பேட் கிரிப் வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். பார்க்காதவங்களுக்கு திரும்பி சொல்கிறேன். ஸோ வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் எல்லாருக்குமே. பேட் கிரிப் வந்து இதுதான், நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், இதுதான் பேட் கிரிப்பு. ஸோ அவரோட பேட் கிரிப் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஆமாம், இப்படி இருக்குது. ஸோ அப்படியே அடிக்கிறதுக்கே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட் கிரிப் வந்து நான் முன்னாடி சொன்னேன்ல அந்த பாட்டம் ஹேண்டு, ஆல்ரெடி பாட்டம் ஹேண்ட் வந்து இப்படி திரும்பி தான் இருக்குது. ஸோ அவர் பவர் வந்து ஜென்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதெல்லாம் அதே மாதிரி அவர் ஒரு கரேபியன் ஸ்டைலில் மாதிரி இப்படி நிற்கிறாரு, பால் வரப்போ இப்படி அந்த ஒரு இது போகிறார்ல, ஸ்விங் போய் அந்த ஒன்று பண்ணுறாருல, அது பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தான். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்டம் சொல்லுவாங்க, பேட்டிங்கில் வந்து அந்த மொமெண்டம் தான் வேணும். அந்த அதனால தான் அவர் இங்கே ஈஸியாக அடிக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம், ஏன்னா அவர் இப்படி தான் பிடிச்சிருக்காரு. அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆட மாட்டார், இங்கே வந்து ஈஸியாக அடிக்க முடியும் அவரால். வித் இது அப்படியே அடிச்சிருவார். ஏன்னா அவரோட பேட் கிரிப் இப்படி இருக்கு. அப்படியே உள்டா நீங்கள் இவரு பாருங்களேன், பிரியான்ஷ் ஆரியா பஞ்சாப், அவர் வந்து நார்மலா இருக்கு. அதனால தான் அவர் நிறைய டைம் பண்றாரு. ஸோ பவரும் இருக்கு, டைமும் பண்றாரு. ஸோ பேட்டை வந்து பிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? கிரிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எல்லாருமே வந்து கிரிக்கெட் ஆரம்பிக்கும் போதே அவங்க பவர் கேம் தான் மைண்ட் செட்ல. நம்ம கோச்சிங் பண்ணும்போது பசங்க உள்ள வரும்போது சார் நான் எப்படி சார் 6 அடிக்கிறதுன்னு தான் கேட்குறாங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டே எப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆடும் போதெல்லாம் டிஃபென்ஸ் சொல்லிக் கொடுங்கன்னு தான் சொல்லுவோம் முதல்ல. இப்போ டிஃபென்ஸ் ஆடணுன்னாலே அலறாங்க. ஃபஸ்ட்டு வரும்போதே 6க்கு தான் டிஃபென்ஸ் ஆனாலே கிரிக்கெட் விளையாட தெரியலன்ற ஒரு மைண்ட் செட். ஸோ 6க்கு தான் ப்ராக்டிஸே பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனால் அதுவும் வேணும். இப்போ இருக்கிற கிரிக்கெட்டுக்கு நீங்கள் சர்வைவ் ஆகணும்னா பவர் கேம் வேணும். பட் ஆனால் லாங் ஃபார்மேட் ஆடணும்னா ஐ திங்க் யூ ஹேவ் டு பி டெக்னிக்கலி லிட்டில். இன்னொன்று பேசுகிறப்ப எல்லாரும் மேட்ச்சில் வந்து ரபடா அண்ட் கமின்ஸ் 2 பேருக்குமே விக்கெட் விழுந்திருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க? பவுலிங் அந்த அளவுக்கு நல்லா டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பட் ஸ்டில் நான் ட்ரை பண்ணுறேன். முன்னாடி சொன்ன அந்த லென்த் தான், லென்த் இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி இங்கிலாண்டில் வந்து ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸில் ஒரு லென்த்தில் போடணும். கொஞ்சம் சன்னியாக இருக்கும்போது இங்கிலாந்து வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் வெரி ஃபியூ பிளேசஸ் வேர்
எல்லாரும் சொல்லுவாங்க கீழே பார்த்து விக்கெட் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு. ஆனால் இங்கிலாண்டில் எப்படி பார்த்தீங்கன்னா மேலே பார்த்து டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா கொஞ்சம் சன்னு இருக்கும்போது பால் அந்தளவுக்கு மூவ் ஆகாது. அப்படி மூவ் ஆகாத போது என்ன பண்ணுன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக போடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து ரபாடாவோட ஸ்பெல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓரளவுக்கு 6 to 8 மீட்டர் மார்க்லாம் போட்டார். தட் மீன்ஸ் எட்ஜு வாங்கும். அதாவது அந்த மார்க் தான் வந்து குட் லென்த்தா? குட் லென்த் 6 to 8 மீட்டர் மார்க் போட்டிங்கன்னா தான் எட்ஜு வாங்கும். அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா பீட்டுன்னு ஆகும். பார்க்குறதுக்கு டிவியில் நல்லாயிருக்கும், ஆனால் எட்ஜு வாங்காது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். கமின்ஸ் அதே தான் பண்ணார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட லென்த் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும் 6 to 8 மீட்டர் மார்க். ஹேசல்வுட் நல்லா போட்டார். ஏன் விக்கெட் கிடைக்கலன்னா அவர் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டார். அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பால் பீட்னு ஆகும். ஸ்டார்க்கு ஏன் நியூ பால் நிறைய விக்கெட் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதுதான் ரீசன். ஏன்னா அவர் க்ளோஸாக போடுறாரு. ஸோ க்ளோஸாக போடும்போது என்ன ஆகும்னா பால் மூவ் ஆகும். நீங்கள் இப்போது எவ்வளோ ஏரில் எவ்வளோ தூரம் இங்கே வந்து பிச் ஆகுதோ அவ்வளோ டைம் இருக்குல்ல ஸ்விங் ஆகிறதுக்கு. பால் அங்கேயே பிச் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்விங் ஆகாது. ஸோ கிரிக்கெட் பால் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் ஏரில் இருக்கும்போது நிறைய ஸ்விங் ஆகும். பால் அங்கேயே பிச் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்விங் ஆகாது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்கு வந்து நிறைய ஏரில் விடுவார். ஸோ இங்கே தான் பிச் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ரியாக்ட் பண்ண டைமே இருக்காது. டைம் இருக்காது ஒன்று. இன்னொன்று ஸ்விங் ஆகும். சரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த லைனில் பால் வருதுன்னு நினச்சி இங்கே வருது அப்படின்னா நான் இங்கே வருதுன்னு நினச்சி நான் ஒரு பேட்ஸ்மேன் ஆடுறேன்னா நான் லைன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும். ஆனால் நான் ஆடும்போது என்ன ஆகும்னா பால் வந்து இப்படியே வந்து இங்கே இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்களேன், இங்கே ஆடிட்டு இருக்கேன் பால் இங்கே போகும். ஸ்டார்க் போடுற எல்லா பாலும் இப்படி தான். ஆமாம். ஸோ இங்கே ஆடிட்டு இருக்கேன் நான், ஆனால் லைட்டாக மூவ் ஆகும். இது எல்லாமே இவ்வளோ தான் ஆகும். டிவியில் பெருசாக தெரியாது. ஆனால் என்ன ஆகும்னா பேட்ஸ்மேன் நான் ஆடும்போது இப்படி வரும், இப்படியே எடுத்துகிட்டு போயிடும். அதே நேரம் வந்ததுன்னா அங்கே பிச் ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சிடும் லைன் ஆஃப் த பால் என்னன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே பிச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பிச் ஆகிடுச்சுன்னா நான் ஆஸ் அ பேட்ஸ்மேனாக இங்கே இருக்கும்போது இங்கே எனக்கு வரும்போது பிச்சாகி ஸ்விங் ஆகும்போது எனக்கு வரும்போது என்னோட ஸ்விங்கு முடிஞ்சிருச்சு. ஸோ நான் ஆடிடுவேன். ஆனால் ஸ்விங்கு முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு ஆட தெரியும். அதே இங்கே பிச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிச் ஆச்சு அப்படின்னா நான் ஸ்விங் ஆகும்போது ஆடுறேன். டைம் இல்லை எனக்கு. அதனால தான் நிறைய எட்ஜ் வாங்குது. ஸோ லென்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூ பாலில் போடுறது. ரபாடாவும் சரி கமெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா லென்த் வந்து நல்லா போட்டாங்க. ஸோ அதுதான் க்ரூஷியல். ஓகே, இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லி பேசியிருந்தீங்க. குறிப்பாக வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஏன் அடித்தாங்க அப்படின்னா அவங்க வந்து டீமாக ஆடினாங்க. சேம் டைம் டெக்னிக்கலாக வந்து அவங்க பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப சாலிடாக ஆடினாங்க அப்படின்னு நிறையா பாயிண்ட் சொன்னீங்க. நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு மேட்சை பற்றி பேசலாம். தேங்க்யூ.